என்னடா என் வாயால சொல்ல முடியாது. என்னடா இதெல்லாம் கொடுத்து வச்ச ஊராட்சி எதுக்கு சத்தியத்தை கட்டு போட்டுதான் இவர்கிட்ட பொழைக்கிறேன். எதுக்குடா காலே பரும தூணாட்டு வச்சிருக்காரு. கால சொல்லியா முன்ன வேற என்ன சொல்றேன். தேவி மன்னா உங்களுடைய திவ்ய பற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை கோக்கி மத்தாரி வெற்றி வேர் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் காலம்பி பட்டாரியால் துடைத்து கொண்டு வந்த மலர்களை உங்கள் பாதத்தில் குவித்து அநேக கோடி வந்தனம் அண்ணா. தேவி அன்மதி மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்து நொடினார். தேவிக்கு மனமான குலையாம உனக்கு நான் வச்சு குங்கம் அறியாம நான் கட்டின இந்த திருமாங்கலியத்தோடு உலக 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்பா தேவி. வாழ்வாய் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுனால மிகவும் சந்தோஷம். அப்படி இருந்தாலும் அந்த மரத்தில் தோழிமார்களோடு இருக்கும் பொழுது சீக்கிரமா என்னை காண வேண்டும் என்று அழைத்தீர்களாமே, எதற்காக ஒன்று அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம் சொல்லுகிறேன் தேவி. அது பாண்டவர தேடி பாண்டவர போலே பாண்டவர்களை கண்டவனுக்கு பிறந்த குண்டமாரி பசங்களை தேவடியா பத்த பிள்ளைகளை பாண்டவரை காணக உணவோட்டி ராஜாரி பத்த பிள்ளைய யாரா பாண்டவர்கள் அதேதான் 12 ஆண்டு மனம் முடிஞ்சு போச்சு. செத்தார்களோ பிழைத்தார்களோ சேது தெரியல. பாண்டவர் தேடி வனத்துக்கு போறேன். பாண்டவர் உயிரோடு இருந்தா இன்னும் 12 காணகம் ஓட்டுறேன். செத்து இருந்தா பாண்டவருக்கு கருமாதி காரியம் பண்ணணும். பாண்டவருக்கு காரியம் பண்ணணும். ஆமா, உங்க புருஷனுக்கு முதல்ல காரியம் பண்ணணும். யாருக்குடா? சாமி பாண்டவரை தேடி வனத்துக்கு போறேன்னு சொல்றீங்களா? ஆமா சாமி.
வான்மதி சூதினால பகடையாடி நாட்டு நகரமெல்லாம் பறித்து கொண்டு 12 வனவாசம் ஓராண்டு அஜாதவாசம் கழித்து வந்தா நாடுதாரோட தலையாட்டுனீங்க. தலையை மட்டும் நாடு தரன்னு தலையசுக்கல, நாட்டை குடுப்பணும்னு தலையசுக்கிறேன். உங்களுடைய மனதில் அப்படி ஒரு எண்ணம். பாண்டவர் ஏமாந்து நாடு குடுக்கிறேன்னு துரியன் தலையசா சொல்லி ஏமாந்து போயிட்டானுங்க காட்டுக்கு. உங்களுடைய கட்டளை பிரகாரம் காட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்து நாட்டை கேட்டா உள்ள பிரகாரம் நாட்டை கொடுக்கறது தானங்க நியாயம். என்னடி கோபம் கொடுப்பதா பாண்டவருக்கு? அடி பாண்டவருக்கு நீ பச்சை பேசுவாய். அடியே வான்மதி. பாண்டவருக்கு நாட்டை கொடுத்துடலான்னு மனைவி சொல்றா. பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன்னு அடிக்கிறேன். நீ ஏண்டா என்ன அடிக்கிற? இடமாயி போச்சுங்க. அப்படியா மந்திரி? நான் உன்னை போய் அடிப்பேன் சாமி. அப்படி அடித்தா உனக்கு சவுண்ட் வருமா? தேவி பான்மதி பாண்டவருக்கு நாட்டை கொடுத்தலாம்னு சொல்லுகிறாயா? ஓயாக்க சம்பாதிச்சு ஒரு நிமிஷம் என்ன பத்தி உனக்கு தெரியல. அதை கொண்டாங்க. என்ன பண்ணுவா? ஆளுக்கார நாய நீ யாரா எங்க வீட்டுல? நான் யாரா இருந்தா உனக்கு வேலைக்கார நாய். நீங்க ஏன் இங்க வந்து இல்லைங்க? நீ இப்படி நில்ற. சொல்லு பான்மதி. வேலைக்கார நாய் நீங்க. ஏய் என்ன நீ வந்து அடிக்கிற உதைக்கிற பாத்துக்கிட்டு எரும மாடாட்ட நிக்கிறியே. நீ எல்லாம் கட்டண புரசனா? இங்க வாடாங்க. இங்க வாடாங்க. இங்க வாடாங்க. மந்திரி மாலையிட்ட என் மனைவியை நான் அடிக்கிறேன். என் பொண்டாட்டி நீ அடிக்கலாமாடா? அடிப்பியா? உன் பொண்டாட்டி வேற என் பொண்டாட்டி வேற. யாரா? வராங்க பாருங்க. ஒரு வீட்டுல அடங்கலாம் ஒரு பொம்பளை ஊருக்காரனை தான் அடக்கி வைக்கணும். அப்ப என்னால முடியல. நீ வராங்க. உன்னால முடியாதான் நான் அடக்கிட்டு. அடே தேவி பாண்டவி காடு சென்ற பாண்டவரை நாடு ஏற விட மாட்டேன். பாண்டவன் அணுவை அழிக்கத்தான் போகிறேன். பச்சை மட்டெடுத்து பல் வளர்க்க பாண்டவருக்கு மண்ணு கிடையாது. பாண்டவர் அழிக்க போகிறேன். பாண்டவர் தேடி போறேன். பாண்டவர் உயிரோடு இருந்தா இன்னும் 12 யானை ஓட்டுறேன். பாண்டவர் செத்து இருந்தா கர்மாதி பண்ணலாம். அப்படியே கர்மாதி பண்ணலாம். அடிக்கிறாரு போ சொல்லிட்டு போனா ஆகிட்டு கேக்குறேன். அடியே மன்னவா மன்னவிட்டு ஆமா எதுக்கு பாருங்க.
ஒரு நிமிஷம் இருங்க. இங்க வாங்க. இப்படி நில்லு. எப்படி வாரி அடிச்சாரு? அப்படியா அடிச்சு பாரு. அந்த காலத்து பொம்பளை எல்லாம் ஒரு புருஷனு ஒரு சொந்த பந்தத்துல ஒரு இளவு வந்து போனா அந்த காலத்து பொம்பளை எல்லாம் இப்படி நம்மள இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு மாறி மாற அடிச்சுட்டு கத்துவாங்க. அப்படின்னு கத்திக்கிட்டு போவாங்க அந்த காலத்துல அந்த ஆயா மாதிரி காலத்தெல்லாம். இப்ப இருக்கிற வயசு பிள்ளை எல்லாம் எப்படி மாறி அடிக்கிறாங்க? குடத்தை நடு வீட்டுல படுக்க வச்சுக்கிட்டு எத்தனை இளவு போயிருக்கு. அந்த காலத்து கேள்விலாம் இப்படி குப்பு குப்புன்னு அடிக்கிறாங்க. இப்ப இருக்கிற வயசு பிள்ளை எல்லாம் இங்க மாறிலே படாதண்டா. இவ்வளவு பணத்துக்கு இவ்வளவு துணைக்கு போற மாதிரி மாறி அடிச்சுட்டு போறாங்க. தேவி பார்வதி, நீங்க வனத்துக்கு போறேன்னு சொல்றீங்க. உங்களுக்கு நேரக்கூடாது நேர்ந்துருச்சுன்னா ஏண்டா அது என்ன போய் எத்தாடி போயிடும். அந்த மாதிரி என்ன வச்சு அவசரம் கூட ஆயிடுச்சுன்னா செத்துனா மயிலாச்சு ஆள் இருக்கு உனக்கு. உனக்கு என்ன அடிக்கலாம்? ஏண்டா அங்க மாதிரி டீ சாப்பிட்டு உட்காந்து இந்த மாதிரி நான் பொட்டுதான் வைக்க முடியுமா? அதாவது சூட முடியுமா? இந்த மாதிரி சீலனால கட்ட முடியுமாடா? ஓ இப்ப புருஷனுக்கெல்லாம் நீ கவலைப்படல. ஆண்டி ஒரு பூ வைக்க முடியுமா? ஒரு பொட்டு வைக்க முடியுமா? இந்த மாதிரி கலர் படம் கட்ட முடியுமா? அந்த மாதிரி நகை நட்டு போட முடியுமா? இவன் செத்து போறதுக்குலாம் உனக்கு பூ பொட்டு வைக்க முடியாது. போட்டுக்காகத்தான் இவ்வளவு நேரம் ஒரு பெண்ணா பிறந்தவங்க எல்லாருமே ஆசைப்படுறது என்ன தெரியுமா? ஒரு சுமங்கலியா இருக்கும் போது அந்த பொம்பளை புருஷனுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடணும். விதவியா இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவான். உன்னை விட்டு நான் வாழ்வனா? பொண்ணை விட்டுட்டு அப்படி நீ போயிருன்னு சொல்லவே கூடாது தேவி. அதனால நெத்தியில பொட்டு வைக்க முத்தியில இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு? என்னைக்கு அந்த வேலை இருக்குன்னு வனத்துக்கு போறேன் அந்த பாண்டவனை பாக்குறேன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரு கால் அந்த வனத்துக்கு நீங்க போய் பண்ணா தேவியா ஐயோ அர்ஜுனர் இருக்கின்றானா? அர்ஜுனர் போய் அந்த அர்ஜுனர் கண்ணால பாத்துட்டாருன்னா கையில் இருக்க
கண்டிப்பா பின்னாலேயே உன்னை கொண்டுடுவாரு. ஏய், பானத்தை அதுல போட்டுருவாரு. அது மட்டுமாங்க, அந்த பீமா மாமா பாத்துட்டாரு. அவன் பேரு மட்டும் சொல்லாதீங்க. அவன் பேரு சொல்லாதீங்க. வேகமா வந்துட்டான், வேகமா வந்துட்டான். ஏய், வேகமா மாதிரியே செம செமன்னு இருக்கான். ஆமாடா, கருக்கருங்கடா. ஏண்டா? எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தம்பி இருக்கானுங்க. ஏன்னா இந்த குண்டனுக்கு ஒரு தம்பி இருந்தா உனக்கு ஒரு தம்பி போறான். அண்ணா தேவி, ஆள் இங்கதான் இருக்காங்க. ஏங்க அவருடைய பெயரை சொல்ல போலவே எங்க போனீங்க நீங்க? தேவி, அவன் ஒரு பலம் படிச்சவனடி. அவங்கிட்ட நான் பல்லுமே அடி அவ்வளவு பயம் இருக்குதுல்ல, அப்புறம் என்னதுக்கு பாண்டவரை தேடி போகணும்? நக்கன மாதிரி வீட்டுல இரு. தேவி, இந்த பொம்பளை சொல்ற வேலை கேட்டுட்டு நீ சொல்லி நான் கேள மாட்டேன். பாடுறா, மறுபடியும் பாடுறா. துரையின்ற துரியோதனன். போய் புலத்துல மாதிரி ஏய், வேற கால எடுத்து முன்ன வச்சிருந்தா என் உயிரோட வரைக்கும் இதுவரை பின் கால எடுத்ததில்லை. நீங்க முன்னாடி எடுத்து வச்சீங்கன்னா பின்ன எடுக்க மாட்டேன். உதைக்கிறேன். பின்னாடி வைக்க மாட்டீங்க. அப்படி கெட்டதானாலும் சரி, செய்வேன் என்று சொன்னா உதயமான சூரியன் அர்த்தமாகும் என்ன அன்றைய செய்து காட்டுவேன் துரியமன்னன். நான் போய்த்தான் ஆக வேண்டும். ஏங்க ஏ, சரி, நீங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா. அவரு போவாம நிறுத்த மாட்டாரு. அவரு போய் வாடாங்க. ஏமா அவரு போறதுக்கு நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. சரி. போறது போறாரு. போட்டோம். ஒரு அந்த மாதிரி ஒரு செல்லு ஒண்ணு வாங்கி கொடுத்து 2 சிம்மு போட்டு கொடுத்துட்டு போக சொல்லு. ஏண்டா உங்களுக்கு ஒரு திமிரம் போடுற? அது ஒரு திமிரம் போட முடியாது. அண்ணா ஓய் நான் சொல்லிதான் கேட்கல. ஆ. அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரி அல்லவா நீ. நீ ஒரு வார்த்தை சொல்லுண்ணா. ஏன் நான் பாட்டி வாங்க பக்கம் இங்க 2 அடி வாங்கிட்டு முடியல. ஏய், என்னடா காட்டுக்கு போலன்னா ரைசி பேசி இருடா கம்முனு. ஏய், மகாராஜா தேவி பான்மதி பாண்டவர வனத்துக்கு தேடி காட்டுக்கு செல்லுகிறேன். ஆஹா. ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? இந்த நூரனுடைய ராஜ கட்டளை என்ன தெரியுமா? அஷ்டாபுரத்து நாடு யாராவது பிச்சை என்று சொல்லி பிச்சைக்காரன் ஆயக்காரன் சோகி சங்கமான் சொல்லக்கூடிய பிச்சை என்று யாரு வந்தாலும் சரி வந்தாளா? ஜன்னல அப்படியே கொடுக்க கூடாது. ஓஹோ. அப்புறம் எப்படி என்றால் சென்னலையா? சண்டல் அப்படியே ஏய், கொடுத்துறானா? தானியம்டா வீட்டுல இருக்கிற சென்னலையா? அது இல்லடா. ஓ ஜன்னல்னா தானியா? ஆமா. என்ன செய்யணும் தெரியுமா? அடுப்பை எரிய விட்டு அடுப்புல ஓட்ட வச்சு அந்த ஜன்னலை அதுல எடுத்து கொட்டி முதிர தீய வறுத்துதான் நீ பிச்சை கொடுக்கணும். ஏங்க எப்படின்னா பாண்டவர் 12 ஆண்டு வனம் முடிஞ்சு போச்சு, காய்கறி சாப்பிட்டாரு. 5வது வருஷத்துல மரபுரு ஏதாவது ஒரு மரபுரமா கூட வரலாம் இல்லையா? ஒரு சந்தேகமாக இருக்குது. நான் பாண்டவர் தேடி வனத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் யாராவது பிச்சை என்று வந்தா ஜன்னல் அவதானே இதனை வறுத்த முதிர தீய வறுத்து தான் ஜன்னல் கொடுக்கணும். அப்படியே ஆகட்டுங்க. பிச்சை போடணும். பிச்சைக்காரன் எவன் வந்தாலும் ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னங்க? யாராவது வந்து தண்ணி கேட்டா அப்படியே கொதிக்கிற தண்ணி தான் கொடுக்கணும், வெந்த தண்ணி தான் கொடுக்கணும். அப்படியே குடிச்சா செத்து போகணும் அவங்க. ஆமா. என் வீட்டுக்காரருக்கு மாதிரி யாருக்காச்சும் மனசு வருமாடா? குளிர் காலத்துல சுடு தண்ணி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பண்ணா உங்க கட்டளை பிரகாரம் அப்படியே ஆகட்டும். மனத்துக்கு போயிட்டு திரும்பி வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப. போயிட்டு வாங்க சாமி. செல்வருவா தேவி. ஆனால் மந்திரியாரே, எப்படி என்றால்